நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 21. கவிஞர் காடவனின் கலம்பகம். காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் கீழ் திசையில் வெண்ணிற புகை சுருண்டு எழும்பி வானேறி கொண்டிருந்தது. இரவின் 2ஆம் ஜாம நேரமாதலால் அப்புகை மண்டலத்தை சுற்றி செந்நிற ஒளி பரவி பறந்து துரிய வெளிவரையில் வியாபித்திருப்பது போல லேசாக தெரிந்தது. இந்த நேரத்தில் அங்கு இவ்வாறு புகையும் ஒளியும் திரையென சுருண்டு எழ காரணம் என்ன? அது ஒரு மயானம். திருக்கச்சி மயானம் என்பது அதன் பெயர். ஏதோ சில பிண உடல்களை எரிமூட்டி இருந்ததால்தான் அங்கிருந்து இத்தகைய ஒளியும் புகையும் மேலெழும்பி வானத்தில் விரிந்து பறந்து கொண்டிருந்தன. அந்த மயானம் தென்னகத்தில் மட்டுமல்லாது வடபுலத்திலும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அவ்வளவு தூரத்திற்கு ஒரு சுடுகாடு பிரசித்தி பெறுவது என்றால் அதில் ஏதேனும் ஒரு விசேஷம் இருக்கத்தானே வேண்டும். நிச்சயம் இருக்கவே செய்தது. வடநாட்டில் காயாரோகணம் எனும் ஊரில் லகுலி என்று ஒருவர் தோன்றினார். அவர் தம்மை சிவபெருமானின் அவதாரம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு புதிய மதத்தை சிருஷ்டித்தார். அந்த மதத்தின் பெயர் பாசுபதம் என்பதாகும். இம்மதத்தை சார்ந்தவர்களுக்கு மகாவிரதியர் என்ற பெயரும் உண்டு. இந்த புதிய மதம் சைவ மதத்தின் ஒரு உட்பிரிவு மதமாகவே இருந்தது. இம்மதத்தினர் பாசுபத மூர்த்தியை முழுமுதற் தெய்வமாக கொண்டவர்கள். சைவ சமயத்தில் ஏற்கனவே தோன்றியிருந்த காபாலிக மதம், காளாமுக மதம், பைரவ மதம் என்ற மூன்றினோடு இந்த பாசுபத மதமும் சேர்ந்து 4ஆகி அதன் அகப்புற சமயங்கள் என பிரிந்தன. இந்த பாசுபத மதத்தை தோற்றுவித்த லகுலிக்கு கௌசிகர், கர்க்கர், மித்ரர், கௌருஷ்யர் எனும் 4 சீடர்கள் இருந்தார்கள். இந்நால்வரும் சேர்ந்து தமது மதத்தின் வேத நூலாக பாசுபத சாஸ்திர பஞ்சார்த்த தர்சனம் என்ற நூலை எழுதி கொண்டு அதனை பரத கண்டமெங்கும் பரப்ப துவங்கினர். இவர்களுடன் பாசர்வஞர் என்று ஒருவர் சேர்ந்து கனகாரிகை எனும் நூல் ஒன்றை எழுதி உதவினார். இப்படி உருவெடுத்த இந்த மதம் சாளுக்கிய சாம்ராஜ்யத்தில் வெகு வேகமாக பரவி வந்தது. சாளுக்கிய பேரரசன் 2ஆம் புலிகேசி என்பவனின் மருமகனான நாகவர்தனன் என்பான் இந்த பாசுபத மதத்திற்கு பேராதரவு தந்து அதை வளர்க்க பெரிதும் உதவினான். மகேந்திரவர்மனின் மகனான நரசிம்மவர்மன் சாளுக்கிய மன்னனான 2ஆம் புலிகேசியுடன் போர் தொடுத்து அவனது தலைநகரான வாதாபியை தீக்கிரையாக்கிய போது அவனுடன் படை தளபதியாக சென்றவர் பரஞ்சோதி என்பவராவார். இந்த பரஞ்சோதியே பின்னர் சிவநேச செல்வராகி சிறு தொண்ட நாயனார் ஆனார். இவர் நரசிம்மவர்மனுடன் வாதாபியில் தங்கி இருந்தபோது இவருடன் அங்கிருந்த பாசுபதர்கள் தொடர்பு கொண்டார்கள். இதனால் இவர்கள் தென்னகத்திலும் தங்கள் மதத்தை பரப்ப தென்னாடு வந்தார்கள். எத்தகைய கலைக்கும் நாகரிகத்துக்கும் மொழிக்கும் மதத்திற்கும் தாராளமாக இடமளித்துவிடும் பண்பு கொண்ட தமிழகம் பாசுபத மதத்தையும் வரவேற்று கொள்ளவே செய்தது. எனவே இங்கேயும் பாசுபதம் வளர ஆரம்பித்தது. தமிழ்நாட்டின் இந்த மதத்தின் தலைமை ஸ்தலங்களாக விளங்கியவை 2, திருவொற்றியூரும் திருக்கச்சி மயானமுமே அவ்விரண்டும் ஆகும். பாசுபதர்கள் சுடுகாட்டில் வசிப்பவர்கள். சுடுகாட்டு சாம்பலை உடம்பில் பூசி இறந்தவர்களின் எலும்பையும் மண்டையோட்டையும் மாலையாக கழுத்திலும் தலையிலும் அணிந்து கொண்டு தலைமயிரினால் செய்த பஞ்சவடி என்னும் பூநூலை மார்பில் தரித்து கொள்வார்கள். எனவே இந்த மிக பெரிய திருக்கச்சி மயானம் அவர்களது திருத்தலங்களில் ஒன்றென விளங்கியது. இந்த மயானத்தின் எதிர் திசையிலுள்ள ஏகம்பம் என்ற ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காபாலிர்களது உறைவிடமாக இருந்தது. அவர்கள் இங்கேயும் திரு ஆரூரிலும் பெருவாரியாக இருந்தனர். திருக்கச்சி மயானத்தின் வடதிசையில் ஒரு வெள்ளை வேலமரம் தலைவிரித்து பம்மலாக படர்ந்து வளர்ந்திருந்தது. அம்மரத்தின் அடியில் இருந்த சிறியதொரு சமாதியின் மேல் 2 பேர் அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவன் அந்த சமாதியை பார்க்கவோ அல்லது அங்கு உட்கார்ந்திருக்கவோ பிடிக்காதவன் போல நிமிர்த்தி வைத்திருந்த தன் முழங்கால்களுக்கு இடையில் தலையை புதைத்து கொண்டிருந்தான். இன்னொருவன் கம்பீரமாக சப்பரம் போட்டு அமர்ந்து சுற்றிலும் கிடந்த பிணச்சாம்பலை வாரி வாரி தன் உடம்பிலே பூசி கொண்டிருந்தான். தொலை தூரத்தில் 5-6 பிணங்கள் தனித்தனியே எரிமூட்டி எரிந்து கொண்டிருந்தன. அங்கிருந்து தெரித்த வெளிச்சம் இந்த வேலமரம் வரையில் வந்து வீசியது. அந்த செவ்வொளியிலே அங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் இன்னார் என்று தெரிந்தது. சித்தலிங்கனும் பிரம்மராயனும் தான் அவர்கள். பாசுபதனான பிரம்மராயன் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்பட்டான். காபாலிகனான சித்தலிங்கனோ சிடுசிடுவென முகத்தை வைத்து கொண்டு என்று அமர்ந்திருந்தான். ஆனால் இவர்கள் 2 பேருமே அடிக்கடி ஒரே பக்கம் திரும்பி யாரையோ ஆவலுடன் எதிர்பார்ப்பவர்கள் போல பார்த்து கொண்டிருந்தார்கள். சிதையில் எரிந்து கொண்டிருந்த பிணங்கள் பலவித நிறங்களில் தீ கொழுந்துகளை எழுப்பி படீர் படார் என்று வெடித்து கொண்டிருந்தன. பிரம்மராயா, எனக்கு இங்கே உட்கார்ந்திருக்க கொஞ்சமும் பிடிக்கவில்லை. எழுந்து வா, ஏகம்பத்திற்கு போவோம் என்று வெறுப்பு நிறைந்த குரலில் சொன்னான் சித்தலிங்கன். இதை கேட்டு கடகடவென்று சிரித்த பிரம்மராயன், எனக்கு ஏகம்பத்தில் இருக்க பிடிக்காதே அண்ணா, என்ன செய்வது என்றான்.
நீ எதிலும் இப்படித்தான் சுயநலக்காரனாக இருக்கிறாய். உன்னுடைய மதமே பெரிது என்ற மமதையில் பேசுகிறாய். அதிலே எனக்கு நீங்கள் எந்த வகையிலும் குறைந்தவர் இல்லை அண்ணா. காபாலிகனும் பாசுபதனும் ஒருவரையொருவர் முறைத்து பார்த்து கொண்டனர். சற்று நேரம் அவர்களிடையே நிசப்தம் நிலவியது. ஆனால் தூரத்தில் எரிந்த பிணங்களின் எலும்பும் தசையும் வெடிக்கும் சப்தம் மட்டும் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. பிரம்மராயன் தன் உடம்பில் இருந்த பிணச்சாம்பலை தட்டிவிட்டு கொண்டே, கோபித்து கொள்ளாதீர்கள் அண்ணா. நம் தம்பிக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் இடம் இதுதான். அவன் வரும் நேரமும் சமீபித்து விட்டது. இந்த சமயத்தில் நாம் இங்கிருந்து ஏகம்பத்திற்கு போய்விட்டால் அவன் திரும்பி போய்விடுவான். அதனால்தான் வேண்டாம் என்கிறேன் என்றான் தனிந்த குரலில். இதற்கு பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்த சித்தலிங்கன் சற்று நேரம் கழித்து மிகுந்த வருத்த குரலில் சொன்னான். நாம் நால்வரும் ஆளுக்கொரு வழியில் செல்வதால் தான் நமது லட்சியம் இதுவரை நிறைவேறாமல் இருக்கிறது. நான் போட்ட திட்டங்கள் ஒன்று கூட உருப்படியாகவில்லை. மந்திர வித்தை கற்று நந்திவர்மனை வீழ்த்தலாம் என்று எண்ணினேன். அது பலத்த தோல்வி அடைந்துவிட்டது. அகலங்கனை வாட்போரில் வல்லவனாக்கி அவனை கொண்டு வெற்றி பெறலாம் என கனவு கண்டேன். அந்த தடிப்பயல் தன் கையையே உடைத்து கொண்டு வந்து சேர்ந்தான். உன்னை தந்திர நிபுணராக்கி நம் லட்சியத்தை கைப்பற்றலாம் என்று ஆசைப்பட்டேன். சீலை கட்டிய ஒரு பெண்ணிடம் உன் தந்திர திறமையை அடகு வைத்து விட்டாய். இன்னும் ஒருவன்தான் பாக்கி. அவன் என்னை எந்த வகையில் காலை வாரி விடுவானோ தெரியவில்லை. அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் அண்ணா. நிச்சயமாக தம்பி காடவன் நமது கனவை நனவாக்கியே தீருவான். அதுவும் இன்று இரண்டிலொன்று தெரிந்துவிடப் போகிறது. அகலங்கன் எப்போது நம்முடன் வந்து சேருவான்? அகலங்கன் வர இன்னும் நாளாகும். எல்லாம் அவனால் வந்த வினைதான். அன்று மாமண்டூர் குன்றின் அடிவாரத்தில் இருந்து கொண்டு சுற்றுப்புற சூழ்நிலைகளையே கவனியாமல் வெறி பிடித்தவன் போல அந்த பெண்ணை பற்றி அப்படி பேசியதால்தான் அவள் நமது தொடர்பையே அறுத்து கொண்டு விட்டாள். அகலங்கன் சொன்னதில் தவறு ஒன்றுமில்லையே அண்ணா. அவன் எண்ணியபடிதானே அவளும் இப்போது நடந்து கொள்கிறாள். அது வாஸ்தவம்தான். ஆனால் அதற்காக அவளை விரோதித்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. அவளை கொண்டே நம் காரியத்தை சாதித்து கொண்டு கடைசியில் அவளையும் ஒழித்து கட்டியிருக்கலாம். அந்த தந்திர யுக்திக்கு இடம் வைக்காமல் அகலங்கன் அவசரப்பட்டு விட்டான். பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதையும் பேசாதே என்ற பழமொழியை அவன் கேள்விப்பட்டே இருக்க மாட்டான். அதனால் பாதகம் ஒன்றும் இல்லை அண்ணா. வாருணி தேவி நமக்கு விரோதமாக இருப்பது போல நந்திவர்மனுக்கும் விரோதமாகத்தான் இருக்கிறாள். அவனுடைய விரோதத்தை ஒரே வினாடியில் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவளால் முடியும். ஏனென்றால் அவள் ஒரு பெண். வாருணி, அந்த பேதை பெண் சங்காவை ஒழிக்க இப்போது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று அறிகிறேன். சிவனடியார் ஒருவருடன் அவள் எப்போதும் சுற்றி கொண்டிருக்கிறாள். அப்படியா? அவளுடைய முயற்சி வெற்றி பெறுவதற்கு முன்பு நாம் நமது காரியத்தை முடித்து கொள்ள வேண்டும். அப்படியின்றி நந்தியுடன் வாருணி சேர்ந்து விட்டால் நமது லட்சியத்தை மறந்துவிட வேண்டியதுதான். எங்கே இவனை இன்னும் காணோம்? நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சலிப்புடன் பிரம்மராயன் சொன்ன அதே நேரத்தில் புத்தம் சரணம் கச்சாமி என்ற மெல்லிய குரல் கேட்டு இருவரும் திடுக்கிட்டு திரும்பினர். அங்கே மெலிந்து உலர்ந்த தோற்றமுடைய காடவன் கனத்த காவி உடையால் தன் உடல் முழுவதையும் போர்த்து கொண்டு சாந்த சொரூபியாக நின்றிருந்தான். அவனது குச்சி போன்ற ஒரு கையில் மரச்சட்டி ஒன்று இருந்தது. மற்றொரு கையில் வெள்ளை பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஓலை சுவடி கட்டு ஒன்று இருந்தது. சித்தலிங்கனும் பிரம்மராயனும் மகிழ்ச்சியுடன் துள்ளி எழுந்து, வந்துவிட்டாயா தம்பி? உன்னை வரவேற்கத்தான் இங்கே வந்து காத்திருக்கிறோம் என்று அன்பும் பரிவும் ஆவலும் நிறைந்த தொனியில் சொல்லிக்கொண்டே ஓடிப்போய் காடவனை கட்டி தழுவி கொண்டனர். காடவனோ இதனால் எவ்வித உணர்ச்சி சலனமும் அடைந்தவனாக தோன்றவில்லை. மரமென நின்றிருந்த அவன் மெல்ல நடந்து வந்து வேல மரத்தடியில் அமர்ந்தான். பசித்த நரிகள் போல பாய்ந்து வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டனர் சித்தலிங்கனும் பிரம்மராயனும். சித்தலிங்கன் காடவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு, மிகவும் இளைத்து விட்டிருக்கிறாயே தம்பி என்றான் வருந்தும் குரலில். ஆம் அண்ணா, இளைத்துத்தான் விட்டேன் என்று சிறு அசைவுமின்றி சொன்ன காடவன் அவனுடைய இந்த மரமரத்த நிலையை கண்ட சித்தலிங்கனுக்கு உள்ளூர ஒருவித திகில் ஏற்பட்டுவிட்டது. அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் பரிவுடன், தம்பி, நம் அன்னை ராஜவிகாரைக்கு வந்து உன்னை பார்த்தார்களா என்று கேட்டான். அன்னையும் அகலங்கரும் என்னை பார்க்க வந்தார்கள். நான் அவர்களை பார்க்க முடியாது என்று போக சொல்லிவிட்டேன் என்றான் காடவன் அமைதியாக. இதை கேட்டு திடுக்கிட்டு விட்டார்கள் காபாலிகனும் பாசுபதனும். என்ன பேசுவது என்றே தோன்றாமல் விழித்தார்கள். இவனை நம்பியிருந்த நம்பிக்கையும் தொலைந்ததா என்று துடித்தார்கள். குமரி வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, உன்னுடைய முயற்சி என்ன ஆயிற்று காடவா என்று கேட்டான் சித்தலிங்கன். முடிந்தது என்றான் காடவன் நிதானமாக. முடிந்துவிட்டதா? உன் முயற்சி வெற்றியுடன் முடிந்துவிட்டதா? அறம் வைத்து கவி பாடிவிட்டாயா என்று ஆனந்த எக்களிப்புடன் கூவி கேட்டான் சித்தலிங்கன். ஆம் அண்ணா.
வசைக்குறிப்பு சொற்களுடனும் கவிதை இயற்றிவிட்டாயா? கவிதை அல்ல, ஒரு காவியமே பாடிவிட்டேன். ஆஹா ஆஹா என்று குதித்து கொக்கரித்தனர் சித்தலிங்கனும் பிரம்மராயனும். காவியத்தின் பெயர் என்ன தம்பி? அவசர ஆவலுடன் கேட்டான் காபாலிகன். நந்தி கலம்பகம், கம்பீரமாக சொன்னான் காடவன். நந்தி கலம்பகம், நந்தி கலம்பகம். காபாலிகனும் பாசுபதனும் முனகிக் கொண்டனர். கலம்பகம் என்றால் என்ன தம்பி என்று மெல்ல கேட்டான் கல்வி அறிவில்லாத பிரம்மராயன். காடவனின் முகத்தில் மென்முறுவல் தவழ்ந்தது. அவன் தன்னென்ற இனிய குரலில் சொன்னான், கலம்பகம் என்றால் கலம்பு அகம், கலத்தலை தன்னுள் கொண்ட நூல் என்பது பொருள். அதாவது பல வகை பாக்களும் கலந்து முதலும் கடையும் ஒரே சொல்லால் முடித்தலே கலம்பகம் எனப்படும். கலம்பகத்திற்கு 18 உறுப்புகள் உண்டு. தோள், வகுப்பு, மதங்கு, அம்மானை, காலம், சம்பிரதம், கார், தவம், குரம், மரம், பான், களி, சித்து, இரங்கல், கைக்கிளை, தூது, வண்டு, தழை, ஊசல் என்பனவாம். இப்புற வகுப்புகளில் சிலவற்றையே நான் எனது கலம்பகத்தில் அமைத்துள்ளேன். பொதுவாக 100 பாட்டுக்களை கொண்டே கலம்பகம் அமைய வேண்டும். ஆனால் அரசர்களுக்கு புனையும் கலம்பகம் 90 பாட்டுகளோடு முடியும். என்னுடைய கலம்பகம் நந்தி மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டிருப்பதால் 90 பாட்டுக்களால் உருவாகியிருக்கிறது. இதிலுள்ள பாடல்கள் பலவும் கைக்கிளை துறைகளும் அன்பின் ஐந்திணையான முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை திணைகளின் துறைகள் கொண்ட அகப்பொருள் எனவும், வெட்சி, கரந்தை, வாகை முதலிய திணைகளின் துறை கொண்ட புறப்பொருள்களாகவும் அமைந்துள்ளன. ஆக இன்னொருங்கனிகளொத்த இலக்கியங்கள் மலிந்த செந்தமிழில் நான் தான் முதலாக ஒரு கலம்பகம் பாடி முடித்திருக்கிறேன் என்று மேதா கர்வ பூரிப்புடன் சொல்லிக்கொண்டே தன் கையில் பொற்கட்டி போல் ஏந்தி கொண்டிருந்த 8 சுவடிகளை பிரம்மராயனிடம் கொடுத்தான். இதுவரை அவன் சொன்னது எதையுமே புரிந்து கொள்ள முடியாமல் பேந்த விழித்து கொண்டிருந்த பிரம்மராயன் அந்த ஓலை சுவடிக்கட்டை வாங்கி திருப்பி பார்த்துவிட்டு தன் பெரிய உதடுகளை பிதுக்கி கொண்டு சித்தலிங்கனிடம் நீட்டினான். சித்தலிங்கன் அந்த சுவடிகளை வாங்கி பிரித்து பிணம் எரியும் தீயொளியில் மெல்ல பிடித்தான். அவனுடைய முகத்தில் அச்சம், வியப்பு, சினம், மகிழ்ச்சி, வெறுப்பு முதலான பலவித உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றின. ஒவ்வொரு ஓலையாக தள்ளிக்கொண்டே வந்த அவன் சட்டென்று ஒரு ஓலையை நிறுத்தி உற்று படித்துவிட்டு நிமிர்ந்து, காடவா, இந்த பாடலை ஏன் இப்படி ஏற்றிருக்கிறாய்? இது நம்மை நாமே இகழ்ந்து கொள்வது போல் இல்லையா என்று தடித்த குரலில் கேட்டான். எந்த பாடல் அண்ணா? படிக்கிறேன் கேள். கொம்புயர்வாமை நாகம் எதிர்வந்த நந்திகுல வீரர் ஆகம் அழிய தம்பியர் எண்ணம் எல்லாம் பழுதாக வென்ற தலைமான வீரதுவசன் என்று இப்படி நம்மை இறக்கி நமது எதிரியை ஏற்றி எழுதியிருக்கிறாயே. ஓ, அதுவா? அந்த பாடலை நான் பாடவில்லை, என் மனசாட்சி பாடியது. காடவன் சிரித்தான். காபாலிகன் முகம் சுழித்தான். உடனே அவன் அவசரமாக, சரி, இதெல்லாம் எப்படியாவது இருக்கட்டும், எனக்கு கவலை இல்லை. நான் வேண்டுவது எல்லாம் கவர்படு பொருள் தோன்ற வசை வைத்து பாடியுள்ள பாட்டுக்களே. அவை இவற்றில் இருக்கின்றன அல்லவா என்று கேட்டான். காடவன் அச்சுவடிகளை வாங்கி கொண்டு சொன்னான், நிச்சயமாக இருக்கின்றன அண்ணா. இதோ பாருங்கள். வாழ்த்தும் சொற்களில் வசையும் கலந்து இரு பொருள் தருகின்றன. தற்சிறப்பு பாயிரத்தில் திருப்பெருக என்னும் சொல் செல்வம் தொலைக என்னும் பொருள் குறிக்கும் வசைமொழியாக நிற்கிறது. இவ்வாறே மண்டலம், உலகுடையான் திருமுடியும், முதல்வனுக்கு பழுது ஒழிகின்றது தொண்டை, நந்தி சினக்கலி, நந்தி மதியிலி, பரவாதை நந்தி, உலகளிப்பன், கோமுற்ற படை நந்தி, வென்றான் கடையாறு, கரியாய் நின்ற மன்னா, மணக்கினியான், நாடுடை, அறம்பெருகும், தென்னாடுடைய மன்னன், வையமெல்லாம் பட, அவனிதனில் எங்கும் அவனுடைய முதலான சொற்கள் அனைத்தும் இந்த கலம்பக பாடல்களில் உள்ள வசை சொற்களே. இப்படி இன்னும் ஏனைய பாக்களையும் அறம் வைத்தே பாடியிருக்கிறேன். இதை கேட்ட சித்தலிங்கனும் பிரம்மராயனும் பயங்கரமாக தம் உடம்பை குலுக்கி கொண்டு, ஒழிந்தான் நந்தி, அழிந்தான் நந்தி என்று உரத்த குரலில் கத்தினர். உடனே காடவன் நிமிர்ந்து, நந்தி ஒழிய மாட்டான் என்று மிக மிக அமைதியாக சொன்னான். என்ன, ஏன் ஒழிய மாட்டான் என்று நாகம் தீண்டியவன் போல அலறி கேட்டான் சித்தலிங்கன். ஏனென்றால் நான் இந்த காவியத்தை நந்தி மன்னனின் முன்னால் அரங்கேற்றப் போவதில்லை. நான் போய் அவன் முன் பாடி அரங்கேற்றுகிறேன். அதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் பலன் எதுவும் ஏற்படாது என்றான் காடவன். ஏன் ஏற்படாது? யாரால் யார் மீது வசை வைத்து பாடப்பட்டதோ அவனே தன் வாயால் பாடப்பட்டவனின் முன் நின்று பாடினால்தான் அறம் பலிக்கும். பாட்டுடை தலைவன் அழிவான் என்பது மரபு. நீ ஏன் இந்த கலம்பகத்தை நந்தியின் முன்பு அரங்கேற்ற மறுக்கிறாய்? எனக்கு விருப்பமில்லை. விருப்பமில்லையா? விரும்பித்தானே இந்த வசைப்பாடல்களை இயற்றினாய்.
அதற்காகத்தானே நான் உன்னை ராஜவிகாரைக்கு அனுப்பி வைத்தேன். உன்னை நம்பித்தானே நம் லட்சியம் நிறைவேறும் வரை இன்று வரை எண்ணற்ற இன்னல்களை அனுபவித்து சகித்து வருகிறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் இப்போதே என் முடிவு இது. இந்த முடிவுக்கு காரணம் என்று பேயென கூவி கேட்டான் சித்தலிங்கன். காடவன் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். அவனது முகம் ஒருவித ஒளி பெற்று திகழ்ந்தது. சாந்தம் தவழும் தொனியில் பேசினான். சொல்கிறேன் கேளுங்கள் அண்ணா. ராஜவிகாரைக்கு போகும் முன்பு நானும் உங்களைப் போல் மண் ஆசையும் பொன் ஆசையும் பெண் ஆசையும் உடையவனாகத்தான் இருந்தேன். அவற்றை அடைய எதையும் செய்ய துணிவுடனும் இருந்தேன். புத்தரின் பெயரை சொல்லி காஷாயம் ஏற்று துறவி போல வேஷம் போட்டு கொண்டிருந்தேனே ஒழிய உண்மையில் நான் மண் வெறியும் பொன் வெறியும் பெண் வெறியும் பிடித்தே அலைந்தேன். பல்லவ சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும். அதன் பேரரசன் என முடிசூட்டி கொள்ள வேண்டும். ஊன் சுகம், உடுக்கும் சுகம், உறங்கும் சுகம், பெண் சுகம் ஆகிய எல்லா சுகங்களையும் ஆவேச கதியில் அனுபவித்து சுவைக்க வேண்டும் என்றெல்லாம் பொல்லாத வேட்கையால் புகைந்து கொண்டிருந்தேன். அந்த புகைச்சலோடு தான் ராஜவிகாரைக்கு போனேன். தமிழ் பயின்றேன். குறையற தெளிவுற பயின்றேன். கவி பாடும் ஆற்றல் பெற்றேன். கவிஞனானேன். திரும்பி பார்த்தேன். நான் வந்த வழி எனக்கு தெரியவில்லை. நான் யார் என்பதும் தெரியவில்லை. நானே இல்லையாகி நான் ஆனேன். அரசனும் ஆண்டியும் ஒருவராக தோன்றினர். மலையும் மடுவும் ஓரளவாகவே தெரிந்தன. அமுதும் கூழும் சமமாக சுவைத்தன. கந்தலும் பட்டும் ஒன்றாக விளங்கின. ஆணும் பெண்ணும் வேதமற்ற உருவங்களாகவே காணப்பட்டார்கள். நான் மாறிவிட்டேனா? சந்தேகமில்லை. நான் மாறித்தான் விட்டேன். யார் என்னை இப்படி மாற்றியது? அது ஒரு தெய்வம். அதன் பெயர் தமிழ். நேற்று வரை மிருகமாக அலைந்த என்னை இன்று மனிதனாக்கிவிட்டது அந்த தெய்வ தமிழ். தமிழ் பயின்றவன் தேவனாகிறான். தமிழ் கவிஞர் கடவுளாகிறான். நான் தேவனாகிவிட்டேன். நான் கடவுளாகிவிட்டேன். நானும் கடவுள். தமிழ் புலவன் தமிழ் நந்தியும் கடவுள். நாங்கள் இருவர் அல்லர், ஒருவர். எனவே என் மீதே நான் எப்படி வசைக்கவி பாடிக்கொள்வேன்? முடியாது. என்னால் பாட முடியாது. தன் கையில் இருந்த ஏட்டு சுவடியை அங்கே எரிந்து கொண்டிருந்த ஒரு சிதையில் தூக்கி எறிந்துவிட்டு விரைந்து நடந்து மறைந்தார் கவிஞர் காடவர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.